2 பேர் 3 பேர் 2 கருத்துக்களை தெரிவித்தார்கள். தெரிவித்த கருத்துக்கள் அத்தனையும் குறிப்பேட்டில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பகுதியான கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், நீர் மேலாண்மை சரி செய்ய தர வேண்டும், அனைத்து பகுதியிலும் தூர்வாரப்பட வேண்டும், விதைகள் நாட்டு விதைகளை சரியான முறையில் எங்களுக்கு வழங்க வேண்டும், உரிய நேரத்தில் இடுபொருள்களோ பூச்சி மருந்தோ உரிய நேரத்தில் எங்களுக்கு வர வேண்டும். பெரும்பகுதியான விவசாயிகள் சொன்னது, இன்சூரன்ஸ் திட்டத்தை எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரியாக ஒரே சீராக அந்த இன்சூரன்ஸ் திட்டம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், ஒரு பயிர் கடன் வழங்க வேண்டுவதை உயர்த்தி தர வேண்டும் என்று இப்படி பல கோரிக்கைகளை விவசாயிகள் விளைவித்த பொருட்களை சரியான விலைக்கு விற்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நெல் கொள்முதல் பண்ணுகிற பகுதியிலே நெல்லை எங்களுக்கு பகுதியை உள்ளூரிலே செய்து தர வேண்டும். பூ உற்பத்தி பண்ணுகிறவர்கள், காய்கறி உற்பத்தி பண்ணுகிறவர்களெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் தேவை அந்த பகுதியில் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்று மதுரையிலே அமைக்கப்பட வேண்டும் என்று அதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சொன்னது அத்தனையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரிடம் சொல்லி நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு எதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த துறையின் மானியத்திலே சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கிறோம் என்று முடித்திருந்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டம் வந்திருக்கிற விவசாயிகள் முழுமையாக முதலிலே அரசை பாராட்டி தான் எங்களுக்கு இது தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உரிய முறையில் தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கெல்லாம் என்ன விவசாயிகள் என்ன கேட்பாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் விவசாயி. நான் இந்த முறை என்ன சொன்னார், இப்போ ஒரு விவசாயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்குறீங்க, நாங்கள் எங்களுக்கு ஆட்கள் வராது, எங்களுக்கே அதை கொஞ்சம் பிரித்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வேலை செஞ்சிடும், அந்த கூலியை பெற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுன்னு கேட்டுருக்காங்க. அது ஒரு பல பகுதியில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த பற்றாக்குறை தீர்ப்பதற்குரிய ஒரு வழிமுறையாக அது இருக்கும். எப்படி இருந்தாலும் நிதி சுமை என்பது கூடுதலாக இருக்கும். நிதி என்று சொன்னாலே முதலமைச்சருடைய அனுமதி பெற்று தான் இதை செய்ய முடியும். உரிய முறையில் அது தெரிவிக்கப்படும் சொன்னாங்க. எல்லாருமே இயற்கை விலங்குகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காற்று பண்டிகை சுடுவதற்குரிய அனுமதி தரப்படவில்லை. குறிப்பாக 3 கிலோமீட்டருக்குள்ளாக வருகிற போது குறிப்பாக வனத்துறை மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று சுடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே அரசாணையாக வந்திருக்கிறது. அவர்கள் வந்து நான் என்னைக்கு நாங்கள் போய் அவங்களை கூட்டு வந்து சுட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற சங்கடத்தை எல்லாம் இந்த பேசியதெல்லாம் முதலமைச்சர் தெரிவிப்போம். அது ஏதாவது வழி காண முடியுமானால் சட்டத்தில் இடம் இருந்தால் அதை அவர்கள் செய்ய